மகிழ்வோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பையினடே பெறவே. நிறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பெருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இத்திருப்பலியை பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாள் இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். முதுமையிலே அவதிப்படும் ஒவ்வொருவருக்காகவும், முதுமை எய்தவர்கள் அவர்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களோடு வாழுகின்றார்கள். முதுமையிலே படும் வேதனைகளை தாங்கிக் கொள்ளவும், அவர்களுக்கு வரும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகளிலிருந்து ஆண்டவர் தாமே அவர்களோடு வழி நடக்கவும், அவர்கள் வாழ்வில் என்றுமே ஆண்டவர் துணையாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு வாழ அவர்களுக்கு தேவையான உதவிகளை ஆண்டவர் தாமே என்றும் அவர்களை வழிநடாத்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடும். முக்கியமாக அத்தோடு யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடுவோம். அவர்களுக்காக இத்திருப்பலியில் நினைத்து மன்றாடும். அத்தோடு யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டுக்கள் தேவைகளுக்காக வேண்டுகின்றார்கள் அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ள விடுகிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உலக நிகழ்வுகளை உமது அமைதியில் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது திரு அவை அமைதியான இறை பற்றில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 தொடக்கம் 9 வரை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி
இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புதுப்பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாயுள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 111 வசனங்கள் 1 தொடக்கம் 2, 5 தொடக்கம் 6, 9, 10. பல்லவியாக: ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போர் குணவளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். வேற்றினத்தாரின் உரிமை சொத்தை தம் மக்களுக்கு அளித்தார். இவ்வாறு ஆற்றல் மிக்க தம் செயல்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்குரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 திருவசனங்கள் 17 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று
சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளை தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபசாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்து கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தார்கள். பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் வாசகங்கள் எங்களை அழைத்து செல்லுகின்றன. நாங்கள் எங்களுடைய வாழ்வில் தெரிபவை, எங்களுடைய வாழ்வில் எதை நாங்கள் முக்கியப்படுத்துகின்றோம், அதுதான் எங்கள் வாழ்க்கையில் முதலாக வருகின்றது, முதன்மையாகவும் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒன்றை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, என்னுடைய வாழ்வில் எனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை அதுதான் அந்த ஆண்டவரிடமிருந்து என்னை ஒதுக்குகின்றது, ஆண்டவரிடமிருந்து என்னை மிகவும் தூரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்றது. ஏதோ ஒரு கட்டத்தில் நான் எல்லாத்தையும் விட்டு விடுகின்றேன் என்று சொல்லுகின்றேன். ஆனால் ஏதோ ஒன்றில் நான், அது பாவமாக இருக்கலாம், அது இந்த உலக செல்வங்கள் இருக்கலாம், அது எங்களுடைய வாழ்வில் ஆசைகளாக இருக்கலாம். இதைத்தான் இயேசு மிக அழகாக அந்த செல்வரான மிகவும் செல்வரான மிக காசு நிறைந்த அவரிடம், அந்த இளைஞனிடம் கூப்பிட்டு சொல்லுகின்றார். இயேசு மிகவும் அவருடைய வார்த்தைகளை எல்லாம் அவர் பின்பற்றான்னு சொன்ன பிறகு இயேசு கிட்ட நெருங்கி என்ன மாதிரி அவர் பார்க்குறா, அன்பொழுக, மிகவும் அன்போடு அவர் கிட்ட நெருங்கி, இளைஞனே, உன்னிடம் இன்னும் ஒன்று குறைபடுகின்றது. அதாவது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நாங்கள் செய்யலாம், ஆனால் எங்களுக்கு மிகவும் பிரியமானதுகள் இருக்கின்றது எங்களோட வாழ்க்கையில். அதை விடுறது என்பது மிகவும் கடினம். அது சில நேரங்கள் அடிமைத்தனங்களாக இருக்கலாம் வாழ்க்கையில். இல்லாவிட்டால் அது ஒரு விதமான ஆசையாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்களாக இருக்கலாம். அனைத்தையும் துறப்பது என்பது மிகவும் கடினம். அதை எங்கள் வாழ்வில் செய்யும் பொழுதுதான் நாங்கள் ஆண்டவரை முழுமையாக ஆண்டவரை பற்றி கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அது கடினமானது என்பதுதான் அது சொல்லுகின்றார். ஆனால் முடியாதது என்று சொல்லவில்லை. செல்வர்களுக்கு இது கடினம் என்று சொல்லுகின்றார், ஆனால் முடியாது என்று சொல்லவில்லை இயேசு. செல்வர்களுக்கு முடியும் இது, ஆனால் கடினம். ஆனால் இதை எப்படி நாங்கள் செய்வது என்பதை இயேசு எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். முடிவில் அழகாக சொல்லுகிறார், மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். கடவுளுடைய உதவினால்தான் நாங்கள் அனைத்தையும் செய்ய முடியும். அன்பார்ந்தவர்களே, எங்கள் வாழ்வில் நாங்கள் பலவற்றுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் எங்களுடைய அது எந்த வாழ்க்கை எடுத்தாலும் அந்த வாழ்க்கையில் ஆசை என்பது விட்டு விடாது. அதுதான் சாத்தானாக இருக்கலாம், அதுதான் பாவமாக இருக்கலாம், அதுதான் எங்களை
ஆண்டவரிடமிருந்து ஒதுக்குன இந்த செல்வரான இருந்த இந்த இளைஞனிடம் இருந்தது அனைத்தையும் அவன் பின்பற்றினான். ஆனால் அவனிடம் ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தது அந்த அவனுடைய செல்வத்தில். அவனுக்கு அவ்வளவு ஆசை, அதில் அவனை எப்படி அதை விட்டு கொடுப்பான். அவ்வளவு உழைச்சி ஏராளமான சொத்துக்கு அவன் அதிபதியாக இருந்தான். இயேசு கேட்டோன்னே, நீ அதை விட்டு விடுவியா, எனக்காக விட்டு விடுவியா? அவனுக்கு முடியாமல் இருந்தது. அதோடு அவன் திரும்பி போகின்றான். எனவே அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆசை, அந்த பேராசை அவன் கடவுள்கிட்ட போக விடவில்லை. இதுதான் எங்களுடைய குறைபாடுகளாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில் நாங்கள் எதை பிடித்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய இந்த வாழ்க்கையிலேருந்து நான் சாகிறதுக்கு பயம். யோசிச்சு பாருங்கள், என்னத்துக்கு நாங்கள் சாக பயம்ண்டா, இந்த உலகத்தை விட்டு போக பயம், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை விட்டு போக பயம். அது உறவுகளாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உழைச்சதாக இருக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்களை நாங்கள் உழைச்சதாக இருக்கலாம். அதாவது என்னுடைய நான் பெரிய குருவானவராக இருக்கலாம், இல்லாட்ட நான் சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கலாம், எனக்கு பெரிய மதிப்பு இருக்கலாம் இந்த உலகத்தில். இதெல்லாத்தையும் நான் எப்படி விட்டுட்டு போகிறது? இதுதான் பெரிய விஷயம் அன்பார்ந்த. இதைத்தான் ஆண்டவர் இயேசு எங்களிடமிருந்து விட்டு போக சொல்கிறார். எங்களுக்கு முடியுமா என்று கேள்வியைத்தான் கேட்கிறார். அதாவது ஆண்டவரால் அது முடியும். அந்த ஆண்டவரோடு நாங்கள் வாழும்போது அது முடியும். ஆண்டவரை உதவியோடு நாங்கள் இதை செய்ய முடியும். எனவே நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய உலகத்தில் இந்த உலகில் வாழ்வானது முடிவடையும் ஒரு நாள். அது நிச்சயம், ஒவ்வொருவருக்கும் அது நிச்சயம். யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது. அது தப்புனவர்களும் இல்லை இந்த உலகத்தில். எனவே அந்த சாவுக்கு முன் நாங்கள் எல்லாவற்றைக்கும் நாங்கள் முடிவு வரும். அந்த முடிவுக்கு முன் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த ஆண்டவரிடம் போகும்போது முடிவில்லா வாழ்வுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்தில் எல்லாமே நிரந்தரம் இல்லாத விஷயங்கள், கடவுள் மட்டும் நிரந்தரமானவர். எனவே அந்த ஆண்டவரிடம் போகிறதுக்கு நாங்கள் முழுமையாக தயாரிப்போம். எங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்தையும் விட்டுவிட நாங்கள் முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்ப்போம். எனவே இந்த திருப்பலியில் நாங்கள் ஆண்டவரால் முடியும், அந்த ஆண்டவரோடு நாங்களும் நடக்க ஆண்டவருக்கு மன்றாட இத்திருப்பலியில் நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்பிக்கை அளிப்பவராம் இறைவா, உம் திருச்சபையின் மக்கள் அன்பிலும் விசுவாசத்திலும் வளர தேவையான வழிகாட்டலை அளிக்கும் ஞானத்தை எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மகன் இயேசுவில் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர் என்று வாக்களித்த எம் இறைவா, எங்கள் நம்பிக்கை இறை இயேசுவில் நிலை பெற்று எம் வாழ்வு ஏற்றம் பெறவும், அதனால் நாங்களும் இறையரசின் சாட்சிகளாக ஒளிர்ந்திடவும், அடுத்திருக்கும் மக்களையும் இறையரசில் இணைத்திட உழைக்கவும் தேவையான ஞானத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் இறைவா, ஒளியாக மாறுவதே இருளை வெல்வதற்கு ஒரே வழி என்பதை உணர்ந்து கிறிஸ்து என்ற ஒளியை நெருங்கிச் செல்லவும், அவரை போல் ஒளியாக மாற தேவையான ஞானத்தையும் மனத்துடனையும் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது பிள்ளைகள் தங்களின் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழாமல் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து புதிய மனிதருக்குரிய இயல்புகளை அணிந்து தூய்மையான புதிய படைப்பாய் மாறிடவும், கோதுமை மணி போல் 1க்கு 100 மடங்காய் பயனளிக்கும் சுடராய் வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளை இறைவா, எங்களால் இந்த வாழ்க்கையில் தனித்து வாழ முடியாது. உமது உதவியின்றி அது ஒருபோதும் முடியாது. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களில் நீர் இருக்கின்றீர். இந்த வாழ்க்கையில் வரும் சோதனையிலிருந்து எங்களை விடுவிக்க நீர் எங்களோடு இருக்கின்றீர், பயணிக்கின்றீர். உமது உதவியை கேட்டு நிற்கின்றோம். ஆண்டவரை, ஒவ்வொரு பொழுதும்
எங்களுக்கு உதவி செய்ய வாரும் ஐயா. எங்கள் கஷ்டங்களில் உம்மை தேடுகின்றோம். எங்களை தேற்ற வாரும் ஐயா. என்றுமே எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன் இறைவா உன் தாளினை பணிந்து தந்தேன். என் வாழ்வை முழுவதும் உன்னிடம் தந்தேனே. ஏற்றருள்வாய் என் இறைவா, ஏற்றருள்வாய். உலகினை எனக் அளித்தாய், அதில் உயர்வா பொருளையும் சேர்த்தளித்தாய். உலகினை எனக் அளித்தாய், அதில் உயர்வான் பொருளை சேர்த்தளித்தாய். மனதினை உனக்களித்தேன், இம்மண்ணில் மகிழ்ந்திட் மனமளித்தேன். மனதினை உனக்களித்தேன், இம்மண்ணில் மகிழ்ந்திட் மனமளித்தேன். புனிதமாக்கும் என் மனதை, புனிதமாக்கும் புனிதமாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிருந்தும் ஆணைப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது பேருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறை பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளீர். அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேறு பலன்களை அடைவதோடு முடிவில்லா கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானீர். ஆகவே படைப்புக்கள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெசி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடந்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித அகஸ்தினார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். மாற்றுமே உன்னருள் போதுமே, நீ உறவாடும் நேரமே. தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே, என் தலைவன் உனது உடனிருப்பார். சுமைகள் கூட சுதந்தருமே, உன் இமைகள் என்னை அரவணைத்தார். படிப்பினில் ஒளிர்வது உன் முகமே, இது பரமனே உந்தன் அதிசயமே, நீ உறவாடும் நேரமே. இதோ உலக முடிவரை என்னாலும் நான் உங்களிடம் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாறாவே துணை நீரே, உம்மை
நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.